Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ லேண்ட் குரூசரை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த லேண்ட் குரூசர் பார்த்திங்கன்னா 2016 மாடலு. நார்மலாக லேண்ட் குரூசர்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் அ ட்ரீம் வெஹிக்கிள். இதோட இந்தியா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபா வருது இந்த காரோட ஒர்த்து. ஏன் இந்தமாரி ஒரு எஸ்யூவியில் இந்த அளவுக்கு லேண்ட் குரூசர்னால் ஒரு லக்ஸரி வெஹிக்கிளாக இருக்குது? அதாவது நம்ம நாட்டு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர்லேருந்து சீஃப் மினிஸ்டர் வரையும், டிப்டி சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஏன் லேண்ட் குரூசர் ரொம்ப லைக் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் அ ஃபுல் சேஃப்டியான ஒரு வெஹிக்கிள். இதோட ஒர்த்தை வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா லக்ஸரியான ஒரு எஸ்யூவி, ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. இந்த லேண்ட் குரூசரோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 5.7. இதோட ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 3600 ஆர்பிஎம் அண்ட் 5600 பிஹெச்பி பவர். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின். இது வந்து V8 இன்ஜின்னு. இது வந்து ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும். ஆனால் சிட்டிக்குள்ளே 13 கிலோமீட்டர் தான் மைலேஜ் போகும். அதாவது ஏன் இந்த அளவுக்கு இந்த லக்ஸரியாக இன்றைக்கி வந்து இந்தியாவாக இருக்கட்டும், ஜிசிசி கண்ட்ரியாக இருக்கட்டும், வேர்ல்டு வைடு ஏன் வந்து டெசர்ட் கிங்காக அந்த லேண்ட் குரூசர் இருக்குன்னா, அதுக்கு ஒரே ரீசன் இதோட சஸ்பென்ஷன். ஏன்னா இதோட சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா KDSS அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் எ கைனடிக் டைனாமிக் சஸ்பென்ஷன் இதில் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா காயில் உள்ள சஸ்பென்ஷன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷனில் தான் வந்து நீங்கள் எந்த ஒரு பள்ளத்தில் போனாலும், எந்த ஒரு வைப்ரேஷனாக இருந்தாலும், அதாவது டெசர்ட் ரைடு போகும்போது எல்லோ ஒரு பள்ளத்தில் போனாலுமே உள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது. இன்றைக்கும் துபாயாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், பக்ரீனாக இருக்கட்டும், எல்லா ஜிசிசி கண்ட்ரிலையும் டெசர்ட் கிங்காக இருக்கிறதுக்கு லேண்ட் குரூசர் ஒரே ரீசனே மெயின் வந்து சஸ்பென்ஷன் தான். இந்த கைனடிக் டைனாமிக் சஸ்பென்ஷன் மட்டும்தான் ஸ்டெபிளைஸாக இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து எந்த ஒரு ஷேக்குமே இல்லாமல் அப்படியே ஃப்ளைட்டில் போன மாரி உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்குதுன்னா, அதுக்கு காரணமே இந்த எஸ்யூவி கிங் மேக்கர் லேண்ட் குரூசர் மட்டும்தான். ஏன் இந்த லேண்ட் குரூசர் வந்து எல்லாருக்குமே ட்ரீமாக இருக்குங்கன்னா, ஒரே ரீசன் இதோட லுக்கு அட்ராக்டிவ். நம்ம ஊரில் ஒரு தேரை வந்து எப்படி வந்து இந்த லேண்ட் குரூசரை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போனால், ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனு. இந்த 4 சைட்லேயும் இருக்கிற சஸ்பென்ஷன்னா இந்த தேருக்கே ஒரு அழகுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தேர் போகும்போதெல்லாம் எந்த ஒரு பள்ளத்தில் போனாலும் சரி, டெசர்ட்டில் போகும்போது நம்ம 4-wheel டிரைவை போட்டு போகும்போது அந்த மண்ணில் ஏறி இறங்கும் போது ஏன் உள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அதிர்வும் தெரியலன்னா, அதுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த கைனடிக் சஸ்பென்ஷன், டைனாமிக் சஸ்பென்ஷன் மட்டும்தான். அந்த சஸ்பென்ஷனில் வந்து ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் வச்சுருக்காங்க, அதேமாரி ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனும் இருக்குது. அதனால தான் இவ்வளோ எஃபெக்டிவாக மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதால தான் உள்ளே வந்து எந்த ஒரு அதிர்வுமே ஏற்படுறதில்லை. 8 பேசஞ்சர் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்ன்னு சொல்ல முடியும். இது 4-wheel டிரைவ் எனேபிள் ஆகிடுச்சுன்னா 4 வீல்லையுமே அந்த புல்லிங் பவர் அதிகமாகிடும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த டொயோட்டோலையே வந்து ரொம்ப ஒரு லக்ஸரி வெஹிக்கிள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி இந்த வண்டியை யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்தியாவில் 2 கோடி ரூபா இந்த காருக்கு ஏன் இவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். எனக்கு இந்த லேண்ட் குரூசர் ஓட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீட்டெலாம் வந்து ஒரு லக்ஸரி சீட்டு. நம்ம மூவ் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இது ப்ளஸ் டேஷ்போர்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தேருக்கான ஒரு ஃபீல் ஒன்று வரும். அதாவது நம்ம வந்து கெத்தாக போகணும் அப்படின்னு நம்ம தமிழ் பீப்புளெலாம் லைக் பண்ணுவாங்கள்ல. ஒரு என்ஃபீல்டில் போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு இதுக்கு அடுத்தது தாங்க ஃபார்ச்சுனர்லாம். நாங்கள் நிறைய வீடியோஸ்லாம் ரீல்ஸ்லாம் பார்ப்பேன். ஃபார்ச்சுனர் தான் வந்து கெத்தான வண்டிம்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையும் கெத்தான வண்டினா லேண்ட் குரூசர் தான். ஆனால் லேண்ட் குரூசர் வந்து எந்த ஒரு வண்டியோடையும் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஒரு தேரில் உட்காந்துட்டு போனால் அந்த ரோட்டோட கீழே இருக்கிற பள்ளம் வரையும் நீங்கள் இங்கேருந்து பார்க்க முடியும். அப்படி ஒரு அட்ராக்டான வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்களே லேண்ட் குரூசரில் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் ரொம்ப அட்ராக்டாக இருக்கும். அதாவது ஒரு தேரில் உட்காந்துட்டு அந்த ரோட்டில் உள்ள பள்ளத்தை இங்கேருந்தே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த 4-wheel டிரைவெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ்லாம் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப்லாம்
பழைய லேண்ட் குரூசர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லிவர் வரும். அந்த லிவரில் தான் நம்ம 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணுவோம். இப்போ இல்லைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி புஷ் பண்ணி டர்ன் பண்ணாலே போதும். L4ன்னு போட்டிங்கன்னா 4 வீல் டிரைவ் ஒர்க் ஆகும். இதில் வந்து 4 வீல் டிரைவ்லேயே நம்ம ஹெவி சாண்டில் ஓட்டுறதுக்கு உள்ள ஆப்ஷன்ஸும் அதே டயத்தில் மீடியமாக ஓட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் நம்ம லேண்ட் குரூசர் யூஸ் பண்ணால் எங்கே யூஸ் பண்ணலான்னா, இப்போ கொடைக்கானல் ஊட்டிலாம் போகும்போது நீங்கள் ஒரு க்ரேஸாக ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த ரவுண்டிங்லாம் ஓட்டலாம். இப்போ வந்து ஒரு கொல்லிமலை போகிறீங்க, ஒரு பெரிய ஸ்லோப்பான ஒரு பகுதியில் நீங்கள் ஓட்டும் போது 4 வீல் டிரைவ் போட்டு போனீங்கன்னா செம்ம ஸ்பீடாக ஏறும். அதாவது 4 வீலுக்கும் இந்த புல்லிங் பவர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து அவங்க டேஷ்போர்ட்லேயே கொடுத்துட்றாங்க. நேவிக்கு நம்ம ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் எல்லாமே இதில் இருக்கும். ப்ளஸ் வந்து டேஷ்போர்டை பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். பேசஞ்சர் ஏர் பேக்கு ப்ளஸ் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் வந்து டிரைவர் சீட்டுக்கும் வந்துடும். அதேமாரி பக்கத்தில் பேசஞ்சர் சீட்ஸு ஒரு 8 பேசஞ்சருக்கும் ஏர் பேக் இதில் வரும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃபு JPL ஸ்பீக்கரோடு உங்களுக்கு வந்துடுது. அந்த டேஷ்போர்ட்லேயே வந்து சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வுட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு ராஜா எப்படி தேரில் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்களோ அந்தமாரி கல்ஃப் கண்ட்ரியில் எல்லாருமே ராஜா மாரி உட்காந்து ஓட்டுறதுக்காகவே இது கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம். இன்னும் வந்து பின்னாடி வந்து எல்லோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். 8 பேசஞ்சர் உட்காரலாம். அதுக்கப்புறம் பேபி சீட்ஸ் இருக்குது, அதுலேயும் உட்காரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சன்ரூஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அப் அண்ட் டவுனு தனியாக கொடுத்துருக்காங்க. அப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் ஆகும், வெளியில் உள்ள ஏரை மட்டும் வரும். நம்ம பஸ்லலாம் இருக்கும்ல அந்தமாரி இதுக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ப்ளஸ் ஓப்பன் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு படத்தில் பார்க்கலாம், நம்ம சூரி சொல்லுவாப்புல மொட்டை மாடி ஓப்பன் ஆகிடுச்சு சன்ரூஃபு அப்படின்னு. அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் சன்ரூஃபு. நான் சன்ரூஃபில் ஒரு வாட்டி நான் இப்படி ஏறி இப்படி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. செம அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் இந்த சன்ரூஃபை பொறுத்தவரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அப்படி காரில் இருந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸாக பார்த்தா வானத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. அதுதாங்க சன்ரூஃப் இருந்தால் அது ஒரு தனி அழகு தாங்க. அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணி, ஏன்னா இப்போ அடிக்கிற டெம்பரேச்சருக்கு சன்ரூஃப் வந்து இங்கே செட் ஆகாது. நம்ம ஊரில் வேணால் இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி விட்டு ஜாலியாக என்ஜாயாக லேண்ட் குரூசர் ஓட்டலாம். பட் இங்கே வந்து இப்போ டெம்பரேச்சர் ஓவர் ஹாட். அப்போ நம்ம ஜாலியாக லேண்ட் குரூசர் இப்போ ஓட்ட போகிறோம். லேண்ட் குரூசர் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து இதில் உள்ள டேஷ்போர்ட் உள்ள என்னப்பா இத்தனை மீட்ரு இருக்குது, இன்னும் அனலாக்லேயே இருக்கா லேண்ட் குரூசர் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ வர லேண்ட் குரூசர்லாம் நிறைய டிஜிட்டல் இருக்குது, நிறையா மாறி இருக்கலாம். ஆனால் இதில் உள்ள ஸ்பீடா மீட்டர் பார்த்திங்கன்னா 260 கிலோமீட்டர் வரையும் போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 160 180 போனாலும் அது வந்து ஸ்டெபிளைஸாக நிற்கும். அடுத்தது பேட்டரியோட வோல்டேஜ் தான். அது பேட்டரி என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபியூவலோட இண்டிகேஷனு இந்த சைடு வந்து, அதாவது காருக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குங்க. ரேடியேட்டர் தண்ணி வந்து இன்ஜினை கூலாகிக்கிட்டே இருக்கும். அதே டயத்தில் அது ஒரு ரொட்டேஷன் ஆகி ஒரு சர்க்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்கும். டெம்பரேச்சர் எப்போதுமே நம்ம பார்க்கணும். இதில் தாங்க இந்த டெம்பரேச்சர் ப்ளஸ் வேறு ஏதாவது இண்டிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே மக்களே, இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கு. இந்த லேண்ட் குரூசர் பார்த்தீங்கன்னா கீலெஸ்ஸு, அதாவது ஸ்டார்ட் பட்டனு, இதெல்லாம் நம்ம ஊரில் எப்போயோ வந்துருச்சு அப்படிம்பீங்க. ஓகே மக்களே, நம்ம இப்போ லேண்ட் குரூசர் ஓட்ட போகிறோம். எனக்கு லேண்ட் குரூசர் ஓட்டும் போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா கிரவுண்ட்லேருந்து அந்த கிளியரன்ஸ், அந்த பேனட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. கெத்தான வண்டியை ஓட்டினா கெத்தான ஆள் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்தமாரி லேண்ட் குரூசர் வாங்கணுன்னு என்னோடய ட்ரீமு. இந்தியாவில் வாங்கணுன்னு தான் என்னோடய ட்ரீமு. அதாவது கோடிகள் ஒரு நாள் நமக்கு கிடைக்கும். அந்த கோடிகளை அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கான விலை வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க், உழைப்பு தான். உழைப்பால் முன்னேறினா மட்டும்தான் நம்ம கோடிகள்லாம் நமக்கு சின்ன மணியாக தெரியும். பாருங்கள், பேரிச்சம்பழம் மரத்தெல்லாம் பார்க்குறது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. லேண்ட் குரூசரில் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறது செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஓகே மக்களே, லேண்ட் குரூசரை நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டேனா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். நிறைய பேர் நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டா ரீல்ஸில் பார்க்குறேன், ஃபார்ச்சுனர் வந்து ரொம்ப கிங் மேக்கர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரையும் வேர்ல்டுலேயே வந்து பெஸ்ட்டு எஸ்யூவி லக்ஸரி வெஹிக்கல் அப்படின்னா லேண்ட் குரூசர் தான். அது டெசர்ட்டுக்கு கிங் மேக்கர் அப்படின்னா அது லேண்ட் குரூசர் தான். நம்ம டெசர்ட்டில் போயிட்டு இந்த லேண்ட் குரூசரோட பர்ஃபார்மன்ஸோட சூப்பரான வீடியோலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.
Pocket.com. Morning Moon.